கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு போர்க்களத்தின் 32ஆம் நாள் நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருக்கலாம். இலங்கையில் ஈழத்தமிழர்களின் தமிழ்த் தேசிய அரங்கின் அரிதார கூளை கும்புடு மற்றும் கைலாகு தந்திரங்கள் எல்லாம் அங்கிடு தத்தங்களாக தொடர்ந்தும் வெளிப்படுவது நீங்கள் அறிந்த விடயம். வடக்கில் இவர்களின் ஒரு பகுதியில் அதியுச்ச அலப்பறைகள் மற்றும் அவலட்சண வசைபாடல்கள் எல்லாம் நகர்த்தப்படுகின்றன. வடக்கில் பிரதேசங்களுக்கான அபிவிருத்திக்காக நடத்தப்படும் கூட்டங்களில் இந்த அலப்பறைகள், அவலட்சண வசைபாடல்கள், அவலட்சணமான கருத்துக்கள் எல்லாம் எதிரொலித்து இவ்வாறாக நடக்கப்பட வேண்டிய கூட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி குறித்த முடிவுகளையும் குளிக்கப் போய் சேறு பூசிய நிலைமைக்கு ஒப்பாக மாற்றி வருகின்றது. ஒருபுறத்தே தமிழினத்தை முள்ளிவாய்க்கால் வரை கருவறுத்த முகமான மஹிந்தவை தேடிச் சென்று நாடிச் சென்று கொழும்பில் கைலாக கொடுத்த தமிழரசின் சுமந்திரன் தென்படுகின்றார். மறுபுறத்தே முன்னாள் போராளிகளையும் தனக்கு முன்னால் கூட்டி வைத்து அதே முகம் தனது சுயலாப அரசியலுக்கு கணக்கு போடும் காட்சிகளும் வெளிவருகின்றன. அண்மையில் கிளிநொச்சியில் நடைபெற்ற முன்னாள் போராளிகளுடனான சந்திப்பின் போது உரையாற்றிய சுமந்திரன் தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து தங்கள் குடும்பங்கள், உறவுகள், கல்வி எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஒரு இலக்குக்காக தமது உயிர், உடல், ஆவி எல்லாவற்றையும் கொடுக்க முன்வந்தவர்களை விட வேறு எவருக்கு தமிழரசு கட்சியில் சேர தகுதி இருக்க முடியும் என ஒரு வினாவையும் எழுப்பிக் கொண்டார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வரை தான் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை ஆதரிக்கவில்லை என குறிப்பிட்ட அதே முகம்தான் இப்போது முன்னாள் போராளிகளை விட வேறு எவருக்கு தமிழரசு கட்சியில் இணைய இல்லையென சேர்வதற்கு தகுதி உள்ளது என வினா எழுப்பி முன்னாள் போராளிகள் என்ற துருப்புச் சீட்டை சுயலாப அரசியலுக்காக அடிக்கும் அங்கிடுதத்தங்களும் தெரிகின்றன. இதற்கிடையே அண்மையில் யாழ்ப்பாண மக்களை உயர்த்தி காட்டுகின்றேன் பேர்வழி என கிளம்பி கிளிநொச்சியில் வாழும் மலையக தொடர்பு மக்களை மிருகங்களுடன் ஒப்பிட்டும் தூசிப்பு வார்த்தைகளை பயன்படுத்தியும் இழிவுபடுத்தல் கருத்துக்களை வெளியிட்ட வடக்கின் சுயேட்சை எம்பி தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரிய நகர்வும் இடம்பெற்றிருக்கிறது. பாக்கு நீரிணை கப்பால் இப்பால் இருக்கக்கூடிய புவியியல் வரலாறோ, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறோ, அதுவும் இல்லை என்றால் மானுடவியல், சமூகவியல் எதுவுமே கணக்கெடுக்கப்படாமல் மலையக தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் வகையில், வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் இந்த சுயேட்சை எம்பி கருத்து தெரிவித்தமைக்கு எதிராக மலையக குடிசார் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு பிரிவிலும் காவல்துறை தலைமையகத்திலும் கடந்த வாரம் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் இந்த மன்னிப்பு வந்திருக்கின்றது. ஒரு சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு கருத்தை குற்றமாக்கும் அனைத்துலக ஒப்பந்தமான குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான உடன்படிக்கையான ICCPR விதிகளின் கீழ் இந்த சுயேட்சை எம்பி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மலையக குடிசார் சமூகம் தனது முறைப்பாட்டில் கோரிய பின்னணியில் இந்த மன்னிப்பு கோரும் நகர்வு வந்திருப்பதையும் அவதானிக்க வேண்டும். இதற்கும் அப்பால் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பியின் இவ்வாறான வெறுப்பு கருத்துக்களுக்கு அவரை தமது பிரதிநிதியாக தெரிவு செய்த யாழ் மக்களும் பொறுப்பு கூற வேண்டும் என மலையக குரல்களும் ஒலிக்க தலைப்படுகின்றன. ஆகமொத்தம் சமகால மத்திய கிழக்கு மோதலால் முழு இலங்கையருக்கும் பெரும் நெருக்கடிகள் காத்திருக்க உள்ளூரில் தமிழ் அரசியல் தளத்தில் கூறுவோடும் காட்சிகளும் சதி பின்னல் காட்சிகளும் எங்குமே கண்ணிகளை விதைப்பது தெரிகின்றது.
இலங்கையை பொறுத்தவரை கடந்த வாரம் அந்த தீவுக்கு ரஷ்யாவின் எரிசக்தி பிரதியமைச்சர் சென்று இலங்கைக்கு ரஷ்ய எண்ணெயை வழங்குவதற்கு மொஸ்கோ தயாராக இருப்பதான ஒரு உறுதிமொழியை வழங்கிய நிலையில் இன்று ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ரொட்கன்கோ கொழும்புக்கு சென்று ரஷ்ய ஸ்ரீலங்கா இருதரப்பு அரசியல் கலந்து உரையாடல் கூட்டத்தடத்தில் நிற்கின்றார். ரஷ்ய எண்ணெயை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதை தடுப்பதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி மேற்பார்த்த சமாஜ்வாதி ஜனதா பிரமுன தரப்பு நேற்று அரசு தலைவர் செயலகத்தின் முன்பாக போராடி ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதியை உடனடியாக அரசு தலைவர் என்ற வகையில் அனுரகுமார திசாநாயக்கா உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்த நிலையில்தான் ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் இன்று கொழும்பில் இறங்கியிருக்கின்றார். ஆக மொத்தம் உள்ளூர் அரங்கிலும் உலக அரங்கிலும் ப்ராக்சிகளின் ஆட்டங்கள் தீவிரப்படத்தான் செய்கின்றன. இதனால் தானே இலங்கையில் உள்ள ரஷ்ய ப்ராக்சிகளும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை தடுக்க ஒரு சதித்திட்டம் தூட்டப்படுவதாக நேற்று போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். ஆனால் ரஷ்ய ப்ராக்சிகள் இலங்கையில் இவ்வாறு குரல் கொடுத்து கொண்டாலும் இலங்கையில் மருத்துவர்கள் இன்று தமது தரப்பில் சில கோரிக்கைகளை முன்வைத்து காலை முதல் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் குதித்திருந்தாலும் சிறையில் உள்ள மாபியா குயின் செவந்திக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை உயர்முகங்களே பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தமை போன்ற பல விடயங்கள் இலங்கையிலிருந்து கிளம்பியிருந்தாலும் இந்த விடயங்களுக்கு பின்னால் என்னதான் அனுர தரப்பு இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஆட்சிக்கு உரியதாக தனது ஆட்சியை விழித்து கொண்டாலும் இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவில் சட்டம் ஒழுங்கில் உள்ள பழைய முறைகேட்டு சிஸ்டங்கள் மாறவில்லை என்பதைத்தான் மாஃபியா குயின் செவந்திக்கு தடுப்பு காவலுக்குள்ளேயே பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒழுங்கு செய்த காக்கிகளின் நகர்வை பகிரங்கப்படுத்துகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி சிவந்தியின் பிறந்த தினம் வந்த நிலையில் அவர் ஒரு கொலை குற்றத்தின் பங்காளி என்ற சந்தேக நபராக இருந்தாலும் ஒரு போதை கடத்தல் குழுவின் லேடி கிங் பின்னாக இருந்தாலும் சிஐடியின் பணியகத்தின் உள்ளே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யும் அளவுக்கு அனுர அரசாங்கத்தின் கீழான சுயாதீன காவல்துறையின் லட்சணம் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த விடயம் ஸ்ரீலங்காவின் பிரதி காவல்துறை மாதிபர்களில் ஒருவரான நிஷாந்த சொய்சாவுக்கு ஏதோ ஒரு வகையில் தகவலாக கிட்டியதால் சிவந்தியின் சகோதரர் கொண்டு வந்த கேக்கும் அகப்பட்டது. அவரை அவரது சிறை கூண்டிலிருந்து வெளியே அழைத்து சென்று கேக் வெட்டுவதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகளும் அம்பலப்பட்டன. இந்த கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்படும் நிழல் படங்கள் வெளியே கசிவதை தடுக்க காவல்துறையே சிவந்தி தரப்புக்கு அட்வைஸ் வழங்கியமையும் அம்பலப்பட்டது. சிவந்தி கேக் வெட்ட போகும் செய்தியை அறிந்ததும் அடித்து பிடித்து அந்த இடத்துக்கு ஓடிய காக்கிகளின் உயர்முகங்கள் அந்த நிகழ்வை இறுதி நேரத்தில் தடுத்த பின்னர் அந்த நேரத்தில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளையும் விசாரணை செய்து கொண்டார்கள். அதேபோல கேக் வெட்டும் விழாவுக்கு வந்திருந்த சிவந்தியின் உறவுகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மொத்தமாக 15 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுகிறது. சிஐடிக்குள்ளே இருந்தபடி இந்த கேக் வெட்டு நிகழ்வுக்கு உதவிய காவல்துறை அதிகாரி ஏற்கனவே மாபியா குயின் செவந்தியின் சகோதரருடன் தொடர்பில் இருப்பதும் இப்போது அம்பலப்பட்டுவிட்டது. ஆக மொத்தம் அனுரவின் சிஸ்டம் சேஞ்ச் இலங்கையில் அதுவும் சட்டம் ஒழுங்கு துறையிலேயே இன்னமும் வேலை செய்யவில்லை என, அதுவும் அவரது ஆட்சி உருவாகி பல மாதங்கள் கடந்த பின்னரே வேலை செய்யவில்லை என்ற கசப்பான யதார்த்தம் பகிரங்கப்பட்டுள்ளது. மாறாக எதிர்மறையான விடயங்கள் தான் ஆட்சி தரப்பை மையப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் ஜக்கல பகுதியில் முன்னணி சோசலிச கட்சியின் பணியகத்தை அனுரவின் ஜேவிபி பலவந்தமாக பிடித்த ஒரு நகர்வு சட்ட விரோதமானது என கம்பஹா நீதவான் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பொன்றை வழங்கியிருந்தது. அத்துடன் குறித்த பணியகத்தை முன்னணி சோசலிச கட்சியிடம் ஜேவிபியினர் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் காவல்துறையின் ஆசீர்வாதத்துடன் குறித்த பணியகத்துக்குள் புகுந்த ஜேவிபி ஆதரவாளர்கள் அங்கிருந்தவர்களை தாக்கி துரத்தி அடித்த பின்னர் அந்த பணியகத்தை கைப்பற்றிய செய்தி குறிப்பிடத்தக்கது. இந்த விடயத்தை செய்தி வீச்சும் அன்று வழங்கியிருந்தது. இவ்வாறான உள்ளூர் நிலவரங்கள் இருந்தாலும் மத்திய கிழக்கு மோதலின் விளைவாக இலங்கையர்களின் வாழ்க்கை செலவு நெருக்கடி மேலும் மேலும் அதிகரித்து செல்கின்றது. ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு 20 பில்லியன் ரூபாய் எரிபொருள் மானியத்தை நிதி ரீதியாக அனுர அரசாங்கத்தால் ஆதரிக்க முடிந்தாலும் அதற்கு பின்னர் அதனை தொடர முடியாமல் போகலாம் என ஸ்ரீலங்காவின் திரைசேரி இப்போது ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருப்பதால் நாளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல்
இலங்கை மின்சார சபை இலங்கை மக்களுக்கு சராசரியாக மின்கட்டணத்தை 10% உயர்த்தும் ஒரு முடிவை எடுக்கும் வகையில் நேற்று பச்சை கொடி அதற்கு காட்டப்பட்டது. இந்த புதிய கட்டண அதிகரிப்பு குறைந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பலனை அளிக்கக்கூடியது என்ற காரண காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இந்த விலை உயர்வு குறித்த பாதகங்களை இல்லையென்றால் மக்களின் சீற்றத்தை தணிப்பதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டாலும் விலை உயர்வு என்பது நிதர்சனமாகின்றது. ஆனால் இந்த விலை உயர்வு மீண்டும் ஒரு முறை இன்னொரு விலை உயர்வை சந்திக்கும், அதாவது கட்டண உயர்வை சந்திக்கும் வகையில் நிலைமை இருப்பதையும் ஸ்ரீலங்காவின் மின்சார சபை மறுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தற்போது அறிவிக்கப்பட்ட இந்த கட்டண உயர்வு, அதாவது நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ள மின் கட்டண உயர்வானது மத்திய கிழக்கின் மோதல்கள் ஆரம்பிக்க முன்னர் திட்டமிட்ட ஒரு மாற்றம், இல்லையென்றால் கணிப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதால் மத்திய கிழக்கின் போர் தாக்கங்களை மையப்படுத்திய இன்னொரு கட்டண உயர்வும் இலங்கையருக்கு வெறுமெனவும் குறிப்பிடப்படுவது விரைவில் இன்னொரு மின் கட்டண உயர்வு முன்வழிவு வெறும் என்ற பயத்தை உறுதிப்படுத்துகின்றது. இவ்வாறு இலங்கை பல விதங்களில் பாதகமான அதிர்வுகளுக்குள்ளாக்க மத்திய கிழக்கு நிலவரங்கள் உலகளாவிய பொருளாதார தாக்கங்களுக்கு வழிவகுப்பதாக அனைத்துலக நாணய நிதியமான IMF முழு உலகுக்குமே வாஷிங்டனில் இருந்து ஒரு பொருளாதார எச்சரிக்கையை இப்போது விடுத்திருக்கின்றது. மத்திய கிழக்கின் இந்த மோதல் களம் எவ்வளவு காலம் நீடிக்கும், அது எவ்வளவு தூரம் பரவிக்கொள்ளும் என்பதை பொறுத்தே இன்னும் பல பாதக விடயங்கள் அமையும் என குறிப்பிடும் IMF, ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள எரிசக்தி இறக்குமதியாளர்கள் இந்த அதிக எரிசக்திக்கு விலைகளின் சுமைகளை சுமப்பதாகவும் சொல்லி இருக்கின்றது. ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் வாஷிங்டனில் நடைபெறவுள்ள IMF மற்றும் உலக வங்கிகளின் அமர்வின் போது இந்த நிலவரங்களின் ஒரு முழுமையான மதிப்பீடு வெளியிடப்படும் என்றும் IMF குறிப்பிடுகின்றது. இலங்கையில் தற்போது IMFின் தூதுக்குழு ஒன்று தங்கியிருப்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். இது குறித்து செய்தி வீச்சும் சொல்லி இருக்கின்றது. இந்த குழு ஏப்ரல் 9 வரை அங்கு நின்று கலாய்வுகள் மற்றும் உயர் முகங்களுடனான கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது. இப்போதே அந்த கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் அனைத்துலக நாணய நிதியம் முழு உலகுக்கும் ஒரு பொருளாதார எச்சரிக்கையை விடுத்திருப்பது இலங்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயமாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் போர்க்களத்தின் 32வது நாளான இன்று ஈரானிய நகரமான இஸ்பஹான் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளது. ஈரானிய தலைநகரான தெஹ்ரானில் உள்ள ஈரானிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நேற்று இஸ்ரேல் பெரும் தாக்குதல் அலைகளை நகர்த்திய நிலையில் இஸ்பஹான் அதற்கு பின்னர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக துபாய் கடற்பரப்பில் முழு கொள்ளளவு எண்ணெயுடன் நின்ற குவைத்தின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று ஈரானிய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானதால் இந்த கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்படக்கூடும் என்ற அச்ச நிலை எழுந்திருக்கின்றது. ஈரானின் எரிசக்தி மையங்களை தகர்த்துவிடப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்திய நிலையில் இந்த எண்ணெய் தாங்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இதேபோல குவைத்தின் நீர் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தின் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளியான சந்தான செல்வம் என்பவர் பலியாகி இருக்கின்றார். அவரது உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவரது குடும்பத்தினர் தற்போது இந்தியாவின் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஈரானிய போர்க்கள நிலவரங்கள் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் இன்று காலை ஒரு ஊடக சந்திப்பை நடத்த உள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஷெஹர்ட் மற்றும் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டான் கெயின் ஆகியோர் நடத்தும் இந்த ஊடக சந்திப்பு ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நடத்தப்படும் 7வது பென்டகனின் ஊடக மாநாடாகும். மத்திய கிழக்கில் இடம்பெற்ற கடந்த கால அமெரிக்க போர்களின் போது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் தினசரி போர்க்கள நிலவரங்களை வழங்குவது அவதானிக்கப்பட்ட ஒரு விடம். ஆனால் இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விடயத்தில் குறைந்த அளவான செய்தியாளர் சந்திப்புகளையே நடத்தி வரும் பின்னணியில் பென்டகனின் இந்த 7வது ஊடக சந்திப்பு இன்று நடக்கின்றது. இதற்கிடையே ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கடற்கலங்களுக்கு கப்பம் விதிப்பதற்கான ஒரு திட்டத்திற்கு ஈரானிய நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணையகம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாமல் விட்டால் ஈரான் விரைவில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளாகும் எனவும் ஈரான் இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் ஒரு டீலை போடாமல் விட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளும் தாக்கப்படும் என ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தி உள்ளமை ஒரு முக்கியமான விடயம். பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அனைத்துலக போர் விதிகளின் கீழ் ஒரு போர்க்குற்றமாக கருதப்படும் என்றாலும்
ஈரானில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் கார்க் தீவில் உள்ள கட்டமைப்புகளை அமெரிக்கா வெடிவைத்து தகர்த்து முற்றிலும் அழித்துவிடும் என ட்ரம்ப் நேற்று ஆக்ரோஷமாக ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். ஆனால் குடிமக்களுக்குரிய நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை தாக்குவது சட்டவிரோதமான ஒரு போர்க்குற்றம் எனவும், இவ்வாறான தாக்குதல்கள் அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தை மீறும் அபாயத்தை கொண்டுள்ளதாக அனைத்துலக மன்னிப்பு சபை, அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்றவை எச்சரிக்கும் நிலையில்தான் அமெரிக்காவின் இந்த கராரான நிலைப்பாடு வருகின்றது. ஆனால் வெள்ளை மாளிகை என்ன சொல்லுகின்றது என்றால், அமெரிக்க இராணுவம் எப்போதும் சட்டத்திற்கு இணங்கவே இவ்வாறான தாக்குதல்களை நடத்தும் என கூறிக்கொள்கின்றது. இந்த பின்னணியில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரான முகமது பாகர் கலிஃபாவுடன் பேச்சுவார்த்தைகளை தமது தரப்பு நடத்தி வருவதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில், கலிஃபா இதனை மறுத்ததுடன் அமெரிக்கா தனது விருப்பங்களை செய்திகளாக பரப்பி ஈரானை அச்சுறுத்தி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். அத்துடன் ஓராண்டுக்குள் 2 முறை ராஜதந்திர துரோகங்களை அமெரிக்கா செய்தது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவரது குற்றச்சாட்டின் பின்னணியில் பேச்சுக்கள் நடத்தப்பட்ட பின்னர் அமெரிக்கா ஈரானை தாக்கிய 2 சந்தர்ப்பங்களால் அநேகமாக சுட்டிக்காட்டப்படுவதாக தெரிகின்றது. இதற்கிடையே போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க விமானங்கள் நேட்டோவின் வான்வெளியில் பறப்பதற்கு ஸ்பெயின் தடை விதித்துள்ள நிலையில் தேவைப்படும் நேரத்தில் அமெரிக்காவை நேட்டோ கைவிட்டுள்ளதாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அதாவது ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்கா ஸ்பெயினை பாதுகாப்பதற்காக உறுதிகளை வழங்கிய போதிலும் அந்த நாட்டின் இடதுசாரி தலைவர்கள் இப்போது ஸ்பெயினின் வான்வெளியை மூடியமை குறித்து பெருமை பேசுவதாகவும் அமெரிக்கா கண்டனம் செய்திருக்கின்றது. இதற்கிடையே போர் விரிவடைந்து வரும் பின்னணியில் ஈரானியர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில், அதாவது எமிரேட்ஸில் ரெசிடென்ட் பெர்மிட் எனும் வதிவிட அனுமதிகள் வழங்கப்பட்ட நிலையில் அவ்வாறு வழங்கப்பட்ட அனுமதிகள் எல்லாம் மீளெடுக்கப்பட்ட அறிவிப்பு வந்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரானில் வசிக்கும் 1200 அமீரக குடிமக்களின் ரெசிடென்ட் பெர்மிட்ஸ், அதாவது வதிவிட அனுமதிகளையும் ஈரானும் பதிலடியாக மீளெடுத்துள்ளது. துபாயில் உள்ள ஈரானிய மருத்துவமனை மற்றும் ஈரானிய மன்றம் ஆகியவற்றையும் அமீரகம் மூடியுள்ள நிலையில் இந்த போர் விரிவாக்கமானது சாமானிய குடிமக்களின் வதிவிட உரிமைகளையும் மீளெடுத்து அவர்களை இருப்பை அச்சுறுத்துவதும் ஒரு புதிய நிலவரமாகவும் அபாயகரமான நிலவரமாகவும் பதிவாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.